அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தில் தான் இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன நம்ம பயன்படுத்திருக்கோம்னாக்கா 5 HP சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி சிக்கோவில் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, இந்த இடத்துல ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் பண்ண போகிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபுல்லாகவே இந்த சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை வச்சு இவங்க வாட்டரை ஸ்டோரேஜ் டேங்க் பண்ணி எல்லா கம்பெனிக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டாய்லெட்டு, பாத்ரூமு, அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிகளுக்கு இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல புதுசாக பார்த்திங்கன்னா இந்த பம்ப் போட்டிருக்கோம். இந்த பம்ப் சோலார் பம்பிங் எத்தனை அடியில் ஒர்க் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 400 அடி போர் போட்டிருக்காங்க. 380 அடியில் இறக்கி 5 HP பம்புங்க இறக்கியிருக்கோம். 1.5 இன்ச்சு உங்களுக்கு டெலிவரி. வாட்டர் பம்போட அவுட்புட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் டெலிவரி. இதோட பேனல் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரைசான் பிராண்டு சோலார் பேனல் தான். பாலிகிறிஸ்டல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 18 பேனல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிகிறிஸ்டல் சோலார் பேனல் பார்த்திங்கன்னா ரைசான் அப்படிங்கிற பிராண்டு. இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த பேனலோட ஃப்ரேம் உங்களுக்கு 40 mm திக்னஸ்ஸுங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 22 kg ஒரு பேனலோட வெயிட்டு. இது போரோட இதுதான் போர். இதில் தான் போட்டு இங்கே தான் வச்சுருக்கோம். இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு தான் அங்கே கண்ட்ரோல் பாக்ஸு, பேனல் எல்லாம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த பேனல் ஒரு பேனல் உங்களுக்கு 335 வாட்ஸு பாலிகிறிஸ்டல் பேனலு. இதோட வெயிட் 22 kg. இதில் யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா, இந்த பேனல் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. உங்களுக்கு 27 30 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. அதாவது பவர் ஆஃப் அவுட்புட்டு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. உங்களுக்கு இந்த இடத்துல வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இவங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பம்பிங் சிஸ்டம் 5 HP பம்பிங் 3 ஃபேஸ் சிஸ்டம் போட்டிருக்கோம். 3 ஃபேஸ் 5 HP உங்களுக்கு வாட்டர் பம்பிங் சிஸ்டம் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் 8 அடிக்கு 6 அடி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். கால்வனைஸ்ட் JSW ஸ்ட்ரக்சர் தாங்க. கால்வனைஸ்டு ஸ்டீலு. அந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீட்டை பெண்ட் பண்ணி அதில் நம்ம JSW ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இதுக்கு ஹைட் உங்களுக்கு நார்த் சைடில் 8 அடியும் சவுத் சைடில் 6 அடியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல் பார்த்தீங்கன்னாக்கா 18 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 18 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோவாட் பக்கம் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பயன்படுத்தியிருக்கிற டிரைவ் பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி டிரைவுங்க. மிட்சுபிஷி டிரைவ்னா 7.5 HP 3 ஃபேஸ் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டோட்டலி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட் பம்பிங் சிஸ்டம் எல்லாமே ஃப்ரீக்வன்சி கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கம்பல்சரி. சோலார் மிட்சுபிஷி டிரைவு, மிட்சுபிஷி அப்படிங்கிற பிராண்டு டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டிரைவுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம், சோலார் பவர் பிளான்ட்டு, ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, சோலார் வாட்டர் ஹீட்ரு, இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நான் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் வீட்டில் சோலார் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம சைட்லேருந்து சப்ளை பண்ணுறோம். நம்ம ரைசான் பிராண்டோட டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோயம்புத்தூர் நம்ம ஆஃபீஸுங்க. நீங்கள் சோலார் பேனல் மட்டும் வேணும்னாலும் நாங்கள் சப்ளை பண்ணி தரோம். அது எல்லாமே சோலார் இன்வெர்ட்டர் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர், ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர், மோனோபோர்க் வித் ஆஃப் கட்டு, 5 ஃபேசியல் பேனல், இதெல்லாமே நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்மகிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வாரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரைசான், விக்ரம் பேனல், இது 3மே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெடியாக ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். நம்ம எல்லாமே நியூ ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுறோங்க. இன்கேஸ் ஏதாவது ஓல்டு ப்ராடக்ட் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தது எதுவும் ஸ்டாக் இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கால்வனைஸ்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்குது. எவ்வளோ உங்களுக்கு விண்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனை எது வந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 அடி 2.5 அடி பக்கம் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணி அந்த கட்டையெல்லாம் கட்டி உள்ளுக்குள்ளே காங்கிரீட்டுக்கெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இது போரோட அந்த பம்பிங் அவுட்லெட் எடுத்து இதுலேருந்து தண்ணியை கிரவுண்டில் பதிச்சு அங்கே ஸ்டோரேஜ் டேங்க் கொண்டு போய் ஃபில் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படி. இது 1 ஏக்கர் டோட்டல் நிலங்க. இந்த 1 ஏக்கர் நிலத்தில் சிக்கோவா பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு வாடகை கொடுக்குறதா இவங்க பிளான் பண்ணி இப்போ ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு கம்பெனி எல்லாமே ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் இந்த வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை போட்டு இதுலேருந்து அவுட்லெட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வச்சு அந்த ஸ்டோரேஜ் டேங்க் மூலிமா அங்கே
அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிகளுக்கு அவங்களுக்கு என்ன பர்பஸ், தண்ணி வாட்டர் பர்பஸ், இண்டஸ்ட்ரியலுக்கு என்னென்ன பர்பஸ் தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் சொல்கிறேங்க, கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி சிக்கோவுக்கும் பக்கத்தில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டினா செட்டிப்பாளையம் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் வருதுங்க. அங்கே தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 HP வாட்டர் பம்பிங் சிஸ்டம். 400 அடி வந்து பார்த்தீங்கன்னாக்க போரோட டெப்த்து, 380 அடி வரைக்கும் பைப் வரை இருக்கும். 1.5 இன்ச்சு உங்களுக்கு டெலிவரி. 5 HP பம்புங்க. 5 HP பம்பு, 7.5 HP வந்து டிரைவு, மிட்சுபிஷி டிரைவு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல் டிஸ்ட்ரிக்ட் எந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து எங்கே விட்டாலுமே நம்மளுடைய மெயினாக இந்த சேனலை வந்து பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். டேரெக்டாக எந்த ஒரு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட சர்வீஸ் அண்டு சேல்ஸ் டீம் அவைலபிள். நம்ம வந்து மொத்தத்துக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் வந்து ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பேனலோட லைஃப்பும் அதோட இது ஸ்ட்ரக்சரிங் வந்து கரெக்டாக இருந்ததுனா மட்டும்தான் அந்த பிளான்டு பவரோடது அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கிடைக்கும். இந்த இடத்துல சோலார் பம்பிங் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து மிட்சுபிஷி டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிட்சுபிஷி டிரைவுக்கு வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பம்பிங் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் அக்ரிக்கு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் சோலாருக்கு நம்மகிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா மார்க்கெட் ப்ரைஸோடு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். எங்கள் சைடில் என்ன பண்ண முடியுமோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சருக்கு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சோலார் பேனல் கொடுங்க, டெலிவரி பண்ணி கொடுங்க, இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம். எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ப்ரைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி தரோம். அதே மாதிரி சர்வீஸும் பெஸ்ட்டு சர்வீஸாக தரோம். நம்மளோட கொடுக்கக்கூடிய பேனலுக்கு எல்லாமே 10 இயர்ஸ் தான் பாலிகிறிஸ்டல் பேனலுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, மோனோ கிறிஸ்டலுக்கு வந்து 12 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. கம்பெனி சைட்லேருந்து இதை அலௌன்ஸ் பண்ணுறீங்க. 25 30 இயர்ஸ் வந்து லைஃப். இது வந்து ஸ்ட்ரக்சரிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எடுத்ததுங்க. பார்த்திங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே போட்டிருக்கோம். JSW ஸ்ட்ரீட்டுங்க. 3 அடி குழி தோண்டிங்க. ஃபுல்லாக காங்கிரட்டு, சிமெண்ட்டு, ஜல்லி, எம்சாண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக ஒரு 2.5 அடிக்கு 3 அடிக்கு குழி எடுத்துங்க. 2.5 அடிக்கு வரைக்கும் உங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சரிங் ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சருங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா JSW கால்வனைஸ்டு, அது ப்ரீமியம் கால்வனைஸ்டு ஸ்டீலு. அந்த ஸ்டீல் பிளைட் வரும். அந்த பிளைட்டை வளைச்சி நம்மளே இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு GI ஸ்ட்ரக்சர் இது மாதிரி கால்வனைஸ்டு ஸ்டீலில் உள்ள ஸ்ட்ரக்சர் வேணாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வேணாலும் உங்களுக்கு தேவைன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் வாட்டர் ஹீட்டரிங் சிஸ்டம், சோலார் பம்பிங் சிஸ்டம், சோலார் பவர் பிளான்ட்டு, சோலார் ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு இது எல்லாமே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா, பாண்டிச்சேரி இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு என்ன மெட்டீரியல் எது தேவைன்னாலுமே நம்ம வந்து சப்ளை பண்ண ரெடி. ஃபுல்லாக நம்ம தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தரணும் தேவையில்ல. உங்களுக்கு சோலார் ரிலேட்டிவான என்ன மெட்டீரியல் உங்களுக்கு தேவை, கேபிள், MC4 கனெக்டர், பேரல் கனெக்டர், AC/DC பாக்ஸு, சோலார் ரிலேட்டிவான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டிங்க. மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா சோலாருக்கு சோலார் கேபிள் தான், DC கேபிள் யூஸ் பண்ணணும். அதேமாரி அதோடதுக்கு என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலை பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் வந்து கேபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான், GI ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கால்வனைஸ்டு ப்ரீமியம் JSW சீட்டில் உள்ளதுங்க. அந்த சீட்டை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணி அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலாக வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரோட லைஃப் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 18 பேனல் இல்லைங்களா, 9 பேனல் மேலேயும் 9 பேனல் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோவாக வந்து நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வெயிட், ஒரு பேனலோட வெயிட் வந்து 22 கிலோ. அதை தாங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி அதை சிவில் ஒர்க் முடித்து மேலே வந்து இப்போ ஸ்ட்ரக்சரிங் வந்து லோடு பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ட்ரக்சர் போட்டு பொசிஷனில் வந்து பாட்டிருக்கு. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பேனல் வந்து மவுண்ட் பண்ணி கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். டிரைவ் வந்து ஒரு சைடு கார்னரில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பாக்ஸு, கண்ட்ரோல் பாக்ஸு, டோட்டல் பம்பிங்கோட கண்ட்ரோல் பாக்ஸு, டிரைவு, MCB அதெல்லாம். இந்த இடத்துல என்னென்னா மெயினாக EB ஷேரிங், அதாவது வந்து உங்களுக்கு மார்னிங் டைம்லேயோ அல்லது இடையில மழை காலங்கள்லையோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சோலார் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா EBயில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் EBயை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு
ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார்லேயே ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணினாக்க அதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ 50 ஃப்ரீக்வன்சி அந்த ஹெட்ஸை பிரித்து தான் மினிமம் உங்களுக்கு 25 மேக்ஸிமம் 50 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அந்த ஹெட்ஸ் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல் அவுட்புட் வந்து பவர் ஆஃப் அவுட்புட் வந்து உங்களுக்கு லோடு வாட்டர் வந்து 1.5 இன்ச் டெலிவரி கிடைக்கும். அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பம்பிங் சிஸ்டத்துக்கு தேவையான டோட்டல் கண்ட்ரோல் பாக்ஸ் இதுதாங்க. இதில் வந்து இபி ஷேரிங் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சோலாரே ஒர்க் ஆகனால இபியை நீங்கள் ஆன் பண்ணிட்டா இபி ஒர்க் ஆகும், இபி வேண்டானா ஆஃப் பண்ணிட்டா சோலாரில் ஒர்க் ஆகும். ரெண்டையுமே ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா சோலாரில் 50%, இபியில் 50% ஷேரிங் எடுத்து இந்த இடத்துல ஃபுல் எஃபிஷியன்சியில் எப்போதுமே உங்களுக்கு என்ன நார்மலில் இபி கிடைக்குமோ அந்த பட்சத்தில் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம 5 HP போட்டிருக்கோம்னா இவங்களுக்கு வந்து 11 ஆம்ப்ஸ் வந்து ஒரு ஃபேஸுக்கு தேவைப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது சோலார்லேருந்து நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டு 9 ஆம்ஸ் சொல்லிது 10 ஆம்ஸ் வரைக்கும் 9 ஆம்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். பேனலோட அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட விஓசி படி பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஆம்ஸ் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 ஆம்ஸ் தாங்க. 9 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.93 ஆம்ஸ் தான் விஓசி. பார்த்தீங்களா, ஐஎம்சி மேக்ஸிமம் கரண்ட்டு, அந்த கரண்ட்டை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9 ஆம்ஸ் தான் இந்த பேனலோடது. உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து 9.38, மேக்ஸிமம் ஆம்ஸு 8.93 ஆம்ஸு. அப்போ பேலன்ஸ் உள்ள அந்த 2 ஆம்ஸுக்கு உங்களுக்கு 11 ஆம்ஸ் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இபியில் ஷேர் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதே இது வந்து உங்களுக்கு அந்த இபியும் வேண்டாம் எனக்கு சோலார் வேண்டாம்னா டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சுனாக்கா ஆஃப் ஆகிடுங்க. அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேச இதில் அவைலபிலிட்டி நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் மெயினாக வந்து இபி ஷேரிங்கு உங்களுக்கு வந்து சோலாரில் மட்டும் ஒன்றா சோலாரில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இபியில் மட்டும் ஓடணுனாக்கா சோலாரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இபியில் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டுலேயுமே வந்து ஓடும்போது உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ சீக்கிரமாகவே ஓவர் டேங்க் வந்து கம்மியான அளவுக்கு வச்சுருக்கும்போது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அது தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் சோலாரில் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிடைக்கிற தண்ணி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுங்கிறதுனால 24/7 அதாவது மார்னிங் சன்லைட்டுக்கு கிடைக்கும்போது மார்னிங் 9:30 9 o'clockலேருந்து ஈவினிங் 3 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் இந்த இடத்துல அவுட்புட் வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஃபுல் பண்ணி தான் வைக்க பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன் பண்ணியாச்சு. பம்ப் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட டிரைவோட பொசிஷனு ப்ளஸ் வந்து உள்ள இன்டீரியரான கண்ட்ரோல் வயரிங் இதெல்லாம் ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்களா 40, 45, 48, 49 இந்த மாதிரி வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். சன்லைட்டோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வேரியேஷன் அவுட்புட் வோல்டேஜ் வேரியேஷன் கரண்ட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது வேரியேஷன் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 inch டெலிவரிங்கிறது 1.25 வரும். இந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு 80லேருந்து 85 லிட்டர் வந்து வருதுங்க. இந்த 5 HP பம்பு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பர் டேவுக்கு 1 ஹவருக்கு 4000லேருந்து 5000 லிட்டர் ஆவரேஜாக கணக்கு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 5 hours ரன் ஆனிச்சுனாக்க 25,000 லிட்டர் வந்து இவங்க அவுட்புட் தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க ஒரு நாளைக்கு. அப்போ 25,000 லிட்டர் ஒரு நாளைக்கு அவுட்புட் தண்ணி எடுக்கும்போது நமக்கு சன்லைட் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 80 லிட்டர்லேருந்து 85 லிட்டர் கிடைக்குதுங்க அவுட்புட்டு. இது வந்து மோட்டரோட அவுட்புட்டு கேபிளுங்க. அதோட ஆம்ஸ் ரேட்டிங் பாருங்கள். இப்போ 7.5 ஆம்ஸு 8 ஆம்ஸு 6 ஆம்ஸ்னு மாறி மாறி ஆவரேஜாக எடுத்துகிட்டு டோட்டலாக இபியில் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பம்பிங்க்கு வந்து 11 ஆம்ஸ் வந்து ஒரு ஃபேஸுக்கு தேவைப்படுது. 5 HP ஓடுதுங்க. 400 அடி டெப்த்து 380 அடியில் இறக்கியிருக்கோம் பம்பிங். 380 அடியில் பம்பு இறக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க சைடில் வந்து பம்பு ப்ளஸ் வந்து பைப்பு இதெல்லாமே இறக்கி அவங்க கொடுத்துட்டாங்க. நாங்கள் கண்ட்ரோலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பேனலு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நம்மகிட்ட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பம்பு பண்ணுறவங்களுக்கு நம்மகிட்ட இருக்காங்க. அவங்கள்ட்டே கொடுத்து அவங்க கஸ்டமரை லிங்க் பண்ணி நம்ம அதை பண்ண சொல்லிட்டோம். அவங்க சைடில் வந்து பம்பு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ப்ளஸ்ஸு பம்பு போட்டாங்க, போர் போட்டாங்க, பைப்பு இறக்கிட்டாங்க, டெலிவரி எடுத்து வெளில வச்சிட்டாங்க. நம்ம வந்து பம்பை மட்டும் இது வாட்டர் கண்ட்ரோல் சோலார் பேனலு கண்ட்ரோல் பாக்ஸு ப்ளஸ் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து 1.5 inch டெலிவரி வந்து அவுட்புட்டு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 25,000 லிட்டர் வந்து சன்லைட்டு பீக் அவுட் டைம் வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் 2 to 3 o'clock வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே எஃபிஷியன்சி வந்து ஈல்டு வந்து உங்களோட இதுக்கு கிடைக்கக்கூடியது தான். அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 30,000 35,000 லிட்டர் பர் டேக்கு இவங்க எடுக்கிறாங்க. இபியில் போடும்போது 50,000 லிட்டர் எடுப்பாங்க. என்றைக்குமே சோலாரை கம்பேர் பண்ணும்போது இபியை கம்பேர் பண்ணும்போது சோலாரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கனாக்கா 70%லேருந்து 80% தான் அவுட்புட்டு கிடைக்கும்.
100% வந்து பார்த்திங்கன்னா ஈபி மாதிரி அதோட ஈல்டு வந்து இருக்காது. சோலாரை பொறுத்தவரை எப்போதுமே ஈபியோட ஸ்ட்ரென்த் வந்து சோலாரில் கிடைக்காது. ஏன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கரண்ட்டு கிடையாது. அதேமாதிரி கான்ஸ்டன்ட் சன்லைட்டும் நமக்கு வந்து ஆவரேஜாக கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோலாரை பொறுத்தவரை எப்போதுமே 70% நீங்கள் ஆவரேஜாக ஈபியை கம்பேர் பண்ணும்போது 30% மைனஸ் பண்ணி அவுட்புட்டு மேட்ச் பண்ணிங்க பாருங்கள். ஈபி ஷேரிங் எம்சிபி தனியாக வச்சுருக்கு, சோலாருக்கு தனியாக எம்சிபி, டிசி ஃபீஸு, அது டெர்மினலு எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மீட்டர் கெமிக்கல் 2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஐ பைப் எர்த்திங் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோ கெமிக்கல் பேக் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு போட்டு இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எர்த்திங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் தான் அதில் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் போட்டிருக்கிறதுல நார்மல் இதில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணியிருக்கிறது எர்த்திங் வந்து உங்களுக்கு எர்த்து ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பாக்ஸுக்கு ஸ்ட்ரக்சரிங்க்கு இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறது. எர்த்திங் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பாக்ஸுக்கு கொடுத்துருக்க எர்த்திங் வந்து 2 மீட்டர் எர்த்திங் கொடுத்துருக்கோம். இது கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்சு, நம்ம வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஜிஐ காப்பர் கம்பி தான், 12 கேஜி கம்பி தான் எர்த்திங், பாடி எர்த்திங், அது ஸ்ட்ரக்சரிங் எர்த்திங்கு, டிரைவ் எர்த்திங் கொடுத்துருக்கோம். 2 மீட்டர் ஜிஐ பைப் எர்த்திங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 25 கிலோ கெமிக்கல் உள்ளே வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். 3 அடி குழி எடுத்து அது ஃபுல்லாகவே 4 அடி குழி எடுத்து ஃபுல்லாக கெமிக்கல் நிரப்பி 2 எர்த்திங் பக்காவாக பாருங்கள். டிரைவுக்கு பாடி எர்த்திங் ப்ளஸ் வந்து அதேமாதிரி ஸ்ட்ரக்சரிங்க்கு வந்து பாடி எர்த்திங், இது எல்லாமே ஜிஐ இது காப்பர் கம்பி 12 கேஜி கம்பியில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டிரைவ் வந்து ஆனாகி ஃப்ரீக்வன்சியில் ஓடிட்டுருக்கு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பாருங்கள் 1.5 இன்ச்சு பைப்பு டெலிவரி வந்துட்டுருக்குங்க. இதுபோல் சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம், சோலார் ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாய அதாவது அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு சோலார் பம்பிங் சிஸ்டம் அமைக்கணுனாக்க நம்மளை வந்து நீங்கள் மெயினாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். அதுக்கானது என்ன உதவி உங்களுக்கு எதுனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சோலார் சிஸ்டம் வந்து பண்ணித்தரோம். வாட்டர் பம்பிங் சிஸ்டம் மெயினாக அதுக்கான என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு எப்படி பண்ணுமோ நீட்டாக நாங்கள் பண்ணித்தரோம். இது வந்து அவுட்புட் டெலிவரி, இதுதான் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு, அவங்க 2 இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க, 1.5 இன்ச்சு டெலிவரி இப்போ வந்து உள்ளே விழுந்துட்டுருக்கு. இது எடுக்கும்போது மார்னிங் எப்படி ஒரு 1:30 மணி இருக்கும் டைமிங், ஈவினிங் மதியம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே 1:30 மணி 2 மணி அப்படியே டல்லாக சன்லைட் டல் ஆகும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதுபோல் சோலார் பம்பிங் சிஸ்டம், சோலார் பவர் பிளான்ட்டு, சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, இப்போ சோலார் சம்மந்தமான எந்த ஒரு ரிலேட்டிவ் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம சப்ளை பண்ணுறோம். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத நம்மளோட டோல் ஃப்ரீ நம்மளோட கால் பண்ணி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சைட் டெலிவரியும் அவைலபிளுங்க. வித் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள். நன்றி, வணக்கம்.